பரலோகத்தின் தேவனே எங்களோடு பேசும், எங்களை உயிர்ப்பியும் வழி நடத்தும். இயேசு மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள தகப்பனே, ஆமென். ரைட். நான் இந்த சொல்லக்கூடிய காரியங்களை வித்தியாசமான சத்தியங்கள் தான். சத்தியங்களை அநேகர் நினைக்கிறாங்க சும்மா கொடுக்குறதெல்லாம் லேசான காரியம்னு. அது தியானத்தில் உருவாகிற ஒரு சத்துவத்தின் மறைபொருள். தேவனை நினைத்து தேவ வசனங்களை தியானம் செய்து தம் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தி, அது அல்லேலூயா கிறிஸ்துவத்தை நடைமுறைப்படுத்தி இயேசுவை தியானம் பண்ணி அதில் வரக்கூடிய எசன்ஸ் தான் அல்லேலூயா சத்தியத்தின் வெளிப்பாடு. அதை அல்லேலூயா நான் சபை நடத்துகிற கூட இந்த சைடு சத்தியத்தின்படி நாங்கள் நடக்கக்கூடாது, இப்படி தான் நடக்கணுங்கிற ஒரு அல்லேலூயா உந்துதல். அந்த சைடு பார்க்க போனால் சத்தியத்தில் உள்ள விடுதலை வந்துடணுங்கிற நினைவுகள். சத்தியத்தில் நடக்காமல் சத்தியத்தில் உள்ள விடுதலை வர வேண்டும் என்பது அல்லேலூயா. அநேகர் இன்னும் என்ன நினைக்கிறாங்க, நம்ம சத்தியத்தின்படி நடக்கணும், ஆனால் உலகத்தின் சாயலில் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. வேதவசனத்தின் அடிப்படை புறம் உலகத்துக்கு பைத்தியமாய் தோணும். வேதவசனத்தின் அடிப்படை புறம் மனுஷ ஞானத்துக்கு அப்பாற்பட்ட சக்தியாக இருக்கும். நானே என்ன நினைக்கிறது உண்டு, தேவனுடைய யுத்தங்கள் புறாமே பைத்தியக்காரத்தனமாக இருக்கும். அதனால் நன்றியோடு கூட துதிக்கிறேன். இந்த உலக கிரியைகளுக்கு ஏற்றாற் போல கிறிஸ்துவ ஜீவியத்தில் நாம் ஆசீர்வாதத்தை அல்லது விடுதலையை சுதந்திரித்து கொள்ள வேண்டும்னு அநேகர் நினைக்கிறார்கள். சத்திய இப்போ சபை இருக்குது, சபையில் அல்லேலூயா நம்ம வேறு இடத்துல இருக்கிறோம், இப்படி அல்லேலூயா சபையை விட்டுட்டு இருக்கிறோம். இது உலகத்துக்காரங்களுக்கு ரொம்ப பைத்தியக்காரத்தனமாக இருக்கும். ஆனால் நான் சொல்கிறேன், இது சரியான பாதை, இதுதான் சரியான பாதை, இதுதான். நீங்கள் எவ்வளவு தூரம் அவமானப்படுகிறீர்களோ தேவனுடைய நாமம் மகிமைப்பட போகிறது என்ற அர்த்தம். எவ்வளோ தூரம் இழக்கிறீங்களோ அவ்வளோ தூரம் நீ ஆசீர்வதிக்கப்பட போகிறீங்கன்னு அர்த்தம். கர்த்தருக்காக நான் உண்மையை இழக்க மாட்டேன், ஆசீர்வதிக்கப்படணும், அது முடியாத காரியம். வாய் சொல் பரன் ஏறாது. கிரியை தான், விசுவாசத்தை கிரியினால் வெளிப்படுத்த வேண்டும், அதுக்கு கிருபை வேண்டும். நன்றியோடு கூட துதிக்கிறேன். இப்போ நான் சொல்லக்கூடிய காரியத்தை புரிஞ்சுக்கிடுங்க. அழைக்கப்பட்டவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமும் உண்டு, விசேஷித்தவர்கள். தேவனை தெரிந்து கொண்டவர்களும் உண்டு, அவர்கள் கிருபை பெற்று தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனுஷராய் மாற முடியும். அநேக கிறிஸ்துவ ஜனங்கள் ஒரு ஆத்மா தேவனுக்குள்ளே வர்றாங்கன்னா நான் முதல்ல எடைபடுவது இதுதான். அவர்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களா, அல்லது தேவனை தெரிந்து கொண்டு உலக சுகபோகத்திற்காய் உலக ஆசீர்வாதத்திற்காய் ஆண்டவரே வருகிறாங்களான்னு அல்லேலூயா நிர்ணயிப்பேன். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம் வைராக்கியமாக இருக்கும். எது கேட்டால் கர்த்தர் பார்த்து கொள்வார். எந்த லாஸ் ஆனாலும் சரி, அவமானமானாலும் சரி, நிந்தையானாலும் சரி, சிலுவையானாலும் சரி, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம் அல்லேலூயா விசேஷித்தவைகளாக இருக்கும். இப்போ நீங்கள் கடையத்திலேருந்து வர்றீங்க எத்தனையோ குடும்பங்கள், ஆனால் அவ்வளவு தூரம் வர்றதுலாம் தேவனால் தெரிந்து கொள்ளப்படவில்லை என்றால் வர முடியாது. நாங்கள் பக்கத்தில் இருந்தே சர்ச்சுக்கு வர முடியாது, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டால் மட்டும்தான் வர முடியும். கடையத்திலிருந்து வர்றதுக்கு தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மட்டும்தான் முடியும். இப்படி பல காரியங்களில் ஒப்பிடும்போது 1000 பிரச்சனை இருக்கலாம். தேவ காரியங்களில் முதலிடம் கொடுக்கலையா, நீ தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன் அல்ல. தேவன்ட்ட ஏதோ அல்லேலூயா அடித்து பிடுங்கிட்டு ஓடிறனால தான் வரக்கூடிய ஆட்கள். நான் ஒரு சிலர் இப்பெல்லாம் வந்தாங்க. யார் இந்த பழக்காரரு, இந்த குமந்தாபுரத்துலேருந்து புதுசாக வந்தது, அதான் ஏதாவது ஒன்று நான் தேவனிடத்துலேருந்து பெற்றுக்கொள்ளலாமான்ட்டு வரக்கூடிய காரியங்கள். ஆனால் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கும் பிரச்சனை வரும், தேவனை தெரிந்து கொண்டவர்களுக்கும் பிரச்சனை வரும். ஆனால் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அந்த பிரச்சனை நேரங்களிலே
அல்லையா தானே புலம்ப ஆரம்பிப்பாங்க. நான் சரியான பாதையில் வந்தேனா, ஆண்டவர் அழைச்சி தான் ஊழியத்துக்கு வந்தேனா, நான் அந்த வீட்டை ஆண்டவர் சொல்லி தான் மாறினேனா, என் பிள்ளைகள்லாம் இப்படி ஆகிட்டுத, என் குடும்பம் இப்படி ஆகிட்டுத, அப்படி தன்னைத்தானே கேள்வி கேட்டுக்கிட்டு ஆண்டவரை சேவிக்கிறதுல ஒரு பிரயோஜனம் இல்லை போல் இருக்க அப்படிங்கெல்லாம் பிசாசு தன் இருதயத்தில் வைப்பான். 2 பேருக்கும் வைப்பான். நான் ஓடி வந்த ஓட்டம் லாஸ் ஆகிட்டா, ஏன்னா இப்போ கூட 20 வருஷங்கள் சபை ஓடி வந்த ஓட்டம் நான் லாஸ் ஆகிட்டான்னு பின்னால் திரும்பி பார்த்தேன். கர்த்தருக்காய் பிரயாசப்படுகிற ஒன்றும் வீணாய் போவதில்லைன்னு அதை சொல்லுது. நீங்கள் தேவனுக்காய் நிற்கலையா, நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அல்ல. தேவனுக்காய் நிற்கிறீங்களா, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அவமானம் ஆனாலும், நிந்தை ஆனாலும், நெருக்கமானாலும், பிரச்சனை ஆனாலும், ஆனால் 2 பேருக்குமே பிரச்சனை வரும். பிரச்சனை என்ன பிரச்சனை வரும்? அல்லையா, இந்த உலகம் நம்மை தாக்கக்கூடிய பிரச்சனை, உலக பிசாசு தாக்கக்கூடிய பிரச்சனை, உலகத்தில் மேடு பள்ளங்கள், அவமான நிந்தைகள் இதெல்லாம் உங்களுக்கு வரும். இதில் தான் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களா, நீங்கள் தேவனை தெரிந்து கொண்டவங்களா, இதில் தான் தெரியும். அநேகர் என்ன நினைக்கிறாங்க, அல்லேலூயா, நன்றியோடு கூட துதிக்கிறேன், கிறிஸ்துக்குள்ளே வந்த உடனே உலக ஆசீர்வாதத்திற்காக தான் அநேக பிரசங்கங்களே பிரசங்கம் பண்ணப்படுகிறது. அநேக சபைகளும் உலக ஆசீர்வாதத்திற்காக தான் இருக்குது. நிறைய சபைகள் இந்த ஆவிக்குரிய தன்மை, ஆத்துமா ஈடேறணும், ஆத்துமா பரலோகம் போகணும், மறுரூபமாகணும், இவங்க கிறிஸ்துவை சேவிக்கணும், இதெல்லாம் ஒருத்தருக்கு அநேகருக்கு தெரியாது. ஒரு சில ஊழியர்களுக்கு லைட்டாக டச் பண்ணுவதை அவங்களுடைய பேச்சில் கண்டிருக்கிறேன். ஆனால் முழுவதுமாக இது பரலோக ராஜ்யத்துக்கு உரியது என்பதை அநேகர் போதிப்பதை நான் கேட்கவே இல்லை. பொய் சொல்லாத, களவாங்காத, அதெல்லாம் பேசுவாங்க. மறுரூபம், தேவ மகிமை, தேவ பிரசன்னம், அல்லேலூயா, அதெல்லாம் பிரசங்கிக்க மாட்டாங்க. பரிசுத்தவான்களுக்கு நம்ம நடந்தது போல் நமக்கும் நடக்கும். நம்மளுடைய வாழ்க்கைக்கு தான் அவங்க பரிசுத்தனுடைய வாழ்க்கை நன்மை தீமைகளை, அல்லேலூயா, நம்முடைய வாழ்க்கைக்கு சீர்படுத்தும்படியாய் அது எழுதப்பட்டிருக்கிறதுங்கிறத அநேகர் உணர்றதில்லை. அதனால் நன்றியோடு கூட துதிக்கிறேன். இந்த 2 பேருக்கும், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவங்களுக்கும் தேவனை தெரிந்து கொண்டவர்களுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கிறதா. ஆனால் இந்த போராட்டங்கள் மத்தியிலே சோர்ந்து போவார்கள். சோர்ந்து போய் எனக்கு இந்த தேவனை ஜெபம் பண்ணுறதுனால என்ன கிடைக்க போகுது, ஆலயத்துக்கு போகிறதுனால என்ன கிடைக்க போகிறது. ஆனால் ஒரு சிலர் என்றைக்கோ கிடைச்ச நன்மைகளுக்காய் சில உபத்திரவங்களை தாங்கி சர்ச்சுக்குள்ளே வரலாம். ஆனால் அதுக்கு அடுத்த ஒரு பெரிய உபத்திரம் வரும் பொழுது அவங்க பின்வாங்கி விடுவார்கள். அப்படிதான் இப்போ 2-3 பேர் போனதெல்லாம் அந்த அடுத்த படி, நான் இவங்க போகிறதுக்கு முன்னே சொன்னேன், இதுக்கு அடுத்த படி வரும்போது அவங்களால நிற்க முடியாதுன்னு. அடுத்த படி, அடுத்த உபத்திரம், அது வந்து அதில் ஜெயிச்சு போயிட்டு இருக்கணும். அடுத்த உபத்திரம் வரும்போது அவங்களால ஓட முடியாது. அதனால் நான் நன்றியோடு கூட துதிக்கிறேன். இந்த பூமியில் 2 பேருக்கு சோர்வு வருது. 2 பேரில் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம் ஊழியம் செய்வதற்காக, தேவனுக்கு அர்ப்பணிப்பதற்காக, தேவனுடைய வேலைகளை செய்யும்படியாய், சகிக்கும்படியாய், அல்லது வசனங்களை நிறைவேற்றும்படியாய் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். நீங்கள் தேவனை தெரிஞ்சுக்கிட்டு வரவங்க எல்லா வசனத்திலும் கை கொள்ள மாட்டாங்க. காலையில் ஜெபம்னா எத்தனை பேர் கலந்துக்கிடுவாங்க? தேவனால் தெரிந்து கொள்ள மாட்டவங்க மட்டும்தான் அங்கே இருதயம் அடிச்சுக்கிட்டே இருக்கான். இவங்களாம் தேவன்ட்டு ஏதாவது பெற்றுக்கொள்ளணும்னு நினைக்கிறவங்க இந்த ஐக்கிய ஜெபத்தெல்லாம் விரும்ப மாட்டாங்க. தனி ஜெபத்தை விரும்புவார்கள், ஐக்கிய ஜெபத்துங்களை விரும்ப மாட்டார்கள். ஆளுகை, அதிகாரம், அல்லேலூயா, அடக்குமுறை, இதெல்லாம் கிறிஸ்துவத்தில் கிடையாது. அதனால் இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த சோர்வில் இருந்து எப்படி நாம் தப்பித்துக் கொள்வது? இது பயங்கரமான சோர்வு. எல்லாத்துக்கும் வந்து பரிசுத்தவான்களுக்கு அநேகருக்கு வந்ததை நான் உங்கள்கிட்ட காமிக்க போகிறேன். வேற ஆண்டவருக்குள்ளே வந்து ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டு தொட்டு அழைத்து வந்து ஞானஸ்தானம் கொடுத்து அபிஷேகம் கொடுத்து அல்லேலூயா வேத வசனங்களை போதிக்க செய்து அதில் மறுரூபமாகி பிசாசுக்கு பயப்படாமல் தேவனுக்கு பயந்து இந்த உலகத்தில் அநேக காரியங்களை ஜெயித்து அநேக காரியங்களை ஜெயிக்காமல் நீங்கள் ஓடிக்கிட்டு இருக்கலாம்.
ஆனால் இந்த உபத்திரவ காலங்கள் வரும்பொழுது பயங்கரமான சோர்வின் அடிப்படையில் நான் ஏன் இங்கே வந்தேன், நான் வேதத்தில் ஏன் வந்தேன், இயேசு கிறிஸ்துக்குள்ளே ஏன் வந்தேன், பேசாமல் நம்ம பழைய வாழ்க்கையிலே வாழ்ந்திருக்கலாமே நினைக்கக்கூடிய அநேக கிறிஸ்தவர்கள் இன்னைக்கு அல்லலியா அட்ஜஸ்ட் பண்ணிட்டு உள்ளே வந்துடலாம். ஆனால் இந்த எண்ணங்கள் எல்லாம் பல வருஷங்கள் கழிச்சாலும் உங்களுக்கு கடிக்கும். ஏன்னா உங்கள் இருதயத்தில் எங்கேயோ ஒரு கோணத்தில் அது அப்படியே கரையாகி அமர்ந்திருக்கும். தேவனுக்கு விரோதமாக எண்ணுகிற எண்ணங்கள். அதான் எழுப்புதலில் நன்றி ஆராதனையெல்லாம் வச்சுருக்குறோம். நன்றி ஆராதனை யாரெல்லாம் சொல்லி ஜெபம் பண்ணுறாங்களோ, உண்மையாக சொல்லி ஜெபம் பண்ணுறாங்களோ, அவங்கெல்லாம் இப்படி பிரச்சனை வர்ற நேரத்தில் அவங்க நிற்பாங்க. நன்றி ஆராதனையில் நீங்கள் சரியானபடி நன்றியாக சொல்லி தேவனை மகிமைப்படுத்தலைன்னா நீங்கள் பிரச்சனை வரும்போது உங்களுக்கு விசுவாசம் பிறக்காது. இந்த ஒவ்வொரு அமைப்பும் எழுப்புதலில் ஒவ்வொரு அமைப்பும் தேவனால் போதிக்கப்பட்டு தேவனால் நடத்தப்படக்கூடிய காரியங்கள். ஏன்டா அநேகர் சொல்லுவாங்க, நீ இப்படி நடந்தானா அப்படி நடந்தானா, அந்த கேள்வி அந்த வசனம் இப்படி இருக்குது, இந்த வசனம் இப்படி இருக்குது, இப்படிலாம் நினைக்கிறது உண்டு, அப்படி இது பண்ணுறது உண்டு. அநேக காரியங்கள் தேவன் என் இருதயத்தில் ஆலோசனை வைக்காமல் நான் செய்கிறதே இல்லை. ஆனால் அதுக்கு ஆதாரம் செய்த காரியங்களில் நீங்கள் திரும்பி பார்த்தீங்கன்னா கரெக்டாக தேவ வார்த்தையில் நடத்தப்பட்டது என்று தெரியும். சோதரம். நான் இப்போ சொல்ல வருகிற காரியங்களை தெளிவாய் புரிந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. உங்களை ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் கொண்டு போய் கர்த்தர் விடுகிறார்னா, நீங்கள் உன் மனசில் ஆழத்தில் விசுவாசத்தை வைத்திருக்கிறீங்களா, தேவன் மேலே பற்றுதலை வைத்திருக்கீங்களா, தேவன் மேலே அல்லேலூயா உங்களுடைய எண்ணங்கள் உன்னுடைய உத்தரவாதங்கள் எப்படி இருக்குங்கிறத அவர் சோதித்து பார்க்கிறார். உன் பலவீனங்களில் பலன் தருகிறார், அது வேற பகுதி. ஆனால் அந்த சோர்வு வரும்போது பலப்படுத்தும் போது நீங்கள் பலன் அடைந்து அத்தால் ஓட ஆரம்பிக்க வேண்டும். நல்ல கேளுங்க, நீங்கள் தேவனை தெரிந்திருந்தாலும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு என்ன அபிஷேகமும் பலனும் கிடைக்கணுமோ அது கிருபையினாலே உங்களுக்கு கிடைக்க முடியும். ரெண்டு பேருக்கும் உள்ள வித்தியாசம், இவங்க வாஞ்சியின் தாகம் உடையவர்களாக இருப்பாங்க, இவங்க வாஞ்ச தாகம் உடையவர். ரெண்டு பேரும் ரொம்ப வித்தியாசம் தெரியும். அது ஆவிக்குரிய ஊழியக்காரனுக்கு கிளீனாக தெரியும். கிளீனாக இது தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், தேவனால் அல்லேலூயா தேவனை தெரிந்து கொண்டவர்கள் நல்ல தெரியும். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் விசேஷமானவர்கள். இந்த சோர்வு என் ஆத்மாவை எடுத்துக்கொள்ளும்னு எலியா ஜெபம் பண்ண, ஆண்டவரே என் போதுங்கர்த்தா என் ஆத்மாவை எடுத்துக்கொள்ளும். பயங்கரமான சோர்வு. ஆனால் அவன் மறிக்க துணிந்தான். யோனாவும் சொன்ன, போதும் என் ஆத்மா எடுத்துக்கணும், போதும் யா ஆண்டவரை, இது சொல்லிட்டு செய்ய மாட்டேரு, நீ தீர்க்க தரிசனம் சொன்னேரு, நான் சொன்னேன், ஆனால் அந்த நினைவை பண்ண அழிய காணலையே, நான் என் உயிரை எடுத்துக்கணும். இது முடிவல்ல. இதுதான் அநேக அல்லேலூயா அநேகருடைய அல்லேலூயா அந்த சோர்வின் பிரதிபலிப்பு. போதும் என்னத்தை கண்டோம், 20 வருஷமாக சேவித்தோம், அதே வீடு, அதே புருஷன், அதே பிள்ளைகள், அல்லேலூயா அதே சாப்பாடு, அதே கஞ்சி, அதே சட்டை, அதான் நினைக்கிறோம். ஒரு முன்னேற்றம் இல்லை, பக்கத்து வீட்டுக்காரன் முன்னேறி இருக்கான். இது அல்லேலூயா உலக வாழ்க்கைக்காக கிறிஸ்துவம் அல்ல. என்னை அநேகர் நினைக்கிறாங்க, அல்லேலூயா சர்ச்சு கட்டலை, 100 பேர் வரல, அதுக்காக கிறிஸ்துவம் அல்ல. கிறிஸ்துவமே வேறு. நீங்கள் கஞ்சி அல்லேலூயா குச்சி வீட்டில் இருந்து கஞ்சை குடித்தாலும் அல்லேலூயா கோடீஸ்வரன் வீட்டில் இருக்கிற அதே சமாதானமும் சந்தோஷமும் உன் இருதயத்தில் இருக்கணும். அதுதான் ஆவிக்குரிய தன்மை. அநேகர் அதை அல்லேலூயா நன்றியோடு கூட துதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால அதை அறியவே இல்லை. ஏன்டா 100 சட்டை இருந்து நான் போடக்கூடியது ஒரே சட்டை தான். நான் அந்த 2 சட்டை வச்சு அல்லேலூயா 2 ட்ரெஸ்ஸை வச்சுக்கிட்டு தேவனுக்கு அல்லேலூயா தேவ பிரசன்னத்தை காத்துக்கொண்டு, தேவனை எனக்குள் காத்துக்கொண்டு, தேவ சமாதானத்தை காத்துக்கொண்டு, தேவ விடுதலையில் தேவ வசனத்தில் தேவனோடு நான் செஞ்சிருந்தேன்னா என்னை மாதிரி அல்லேலூயா பணக்காரன் ஒருத்தருமே கிடையாது. பணத்தில் அல்ல விடுதலை தேவ சமாதானத்தில் இருக்கிறது. அல்லேலூயா.
நான் ஒன்றுமில்லாதவர்கள் இருந்தும் எல்லாம் உடையவர்களாக இருக்கிறேன் என்ன அல்லேலூயா கொரிந்தியரில் எழுதப்பட்டது போல எல்லாம் உடையவர்கள். அதனால் இந்த சூழ்நிலை எப்படி அநேகருக்கு வந்த சூழ்நிலை தான் உங்கள்கிட்ட நான் சொல்ல போகிறேன். வாசிப்போமே ஆதியாகமத்தின் புத்தகம் 15வது அதிகாரம். ஆதியாகமம் 15வது அதிகாரம் 1, 2, 3 வாசிக்கலாம். ஆமென். உண்டாகி பயப்படாதே ஆமென் பலனுமாய் இருக்கிறேன் என்றார். அதற்கு ஆண்டவரே என்ன தருவீர்? நான் பிள்ளை இல்லாம இருக்கிறேனே. ஆமென். எலியேசர் என் வீட்டு விசாரணை கர்த்தனாய் இருக்கிறானே. கொடுக்கப்பட்ட செல்வத்திற்கு நான் குறைவே இல்லை. நீ 13வது அதிகாரத்தில் 2வது வசனம் நினைக்கிறேன். செல்வ சீமானாய் இருந்த ஆபிரகாம், அவனுடைய ஆடு மாடுகள் பூமி தாங்க கூடாமல் இருந்தது. ஆண்டவர் சொல்லி அவனை அழைச்சி வந்தது, உன் சந்ததியை நான் ஆசீர்வதிப்பேன். இங்கே பார்த்தீங்கன்னா லோத்துவை தான் இவன் சந்ததின்னு நினைக்கிறான். லோத்து பெருந்து போயிட்டான். பிறகு என்ன நினைக்கிறான்? அல்லேலூயா எலியேசர் தான் சந்ததின்னு நினைக்கிறான். எலியேசர் வீட்டு வேலைக்காரன், இந்த சொத்துக்கெல்லாம் அதிபதி, இவ்வளோ பேர் வேலைக்காரனுக்கு அவன் தான் தலைமைன்னு நினைக்கிறான். அப்போ தான் தேவன்கிட்ட சொல்ல, என்ன ஆண்டவரே அதை தாரேன் இதை தாரேங்கேரு, மகாபெரிய கேடகம்கேரு, பலனாக இருப்பேன்கேரு. இப்போ கடைசியில் பார்க்க போனால் எனக்கு ஒரு பிள்ளை இல்லை, பிள்ளை தருவன் தான் சொல்லி கூட்டிகிட்டு வந்தார். நானும் சர்ச்சுக்கு வந்து 10 வருஷம் ஆச்சு, 5 வருஷம் ஆச்சு, 20 வருஷம் ஆச்சு, எனக்கு ஒரு பிள்ளை இல்லை. ஒரு சோர்வு. என்ன தருவீர்? என்னையா தருவீர்? என்ன தருவீர்? அவனுடைய கேள்வி, என்னையா தருவீர்? ரொம்ப நம்பி தான் வந்தேன். இந்த வாக்கு பண்ண பிறகு கூட ஆகாரம் கட்டுதான். இந்த அல்லேலூயா என்ன வாக்கு பண்ணுகிறார்? வானத்து நட்சத்திரங்கள் எல்லாம் காமிச்சு இதெல்லாம் உனக்கு ஆசை, இதை மாதிரி ஒரு சந்ததி பெருக பண்ணுவேன்னு சொன்னார். ஆனால் அதுக்கப்புறமும் ஆகாரம் கட்டி இஸ்மவேலை பெற்றெடுத்து அந்த இஸ்மவேல் தான் தன் சந்ததின்னு நினைக்கிறான். அந்த அளவுக்கு அவிவிசுவாசத்தின் பிடியில் மாட்டியிருக்கிறான் ஆபிரகாம். விசுவாசிகளின் தகப்பன் சொல்லுவாங்க. ஆபிரகாம் அவிவிசுவாசத்தின் தகப்பன், ஆனால் விசுவாசியாய் மாற்றினது தேவன். அநேகருடைய கேள்வியாக தான், எனக்கு பிள்ளை இல்லை, நான் இத்தனை வருஷமாக பின்பற்றுறேன், எனக்கு என்ன தருவீர்? அல்லேலூயா. என்ன தருவீர்? ஒரு சோர்வு, ஒரு பயங்கரமான சோர்வு. ஆனால் எலியா மாதிரி போதுகர்த்தாவை என் ஆத்மாவை எடுத்துக்கொள்ளுங்கிற அளவுக்கு வரல. அப்படின்னா ஆண்டவர் என்ன சொல்லார் பார்க்கலாம். 4வது வசனம். வேற யாராவது செல்ல வாசிங்க. 3வது வசனம். அருளவில்லை, இருக்கிறான் என்றான். ஆமென். ஆமென். போதும், உன் கற்ப பிறப்பு தான் உனக்கு சுதந்திரம். அவன் எலியேசர் தான் சொல்லிட்டு இருக்கான், இவன் தான் எனக்கு சுதந்திரவாளி அப்படின்னுட்டு. ஆண்டவர் அவர் வாயினால சொல்றாரு, ஓ வயிற்றுல உனக்கு பிறக்கக்கூடிய கற்பத்தின் பிறப்பு தான் உன்னை அல்லேலூயா உன் சுதந்திரவாளின்னு. நம்ப மாட்டேங்கான்.
அநேக பலவீனங்களுக்கு பூரா அந்த அவிவிசுவாசம் தான் காரணம். இயேசுவின் நாமத்தினால உங்கள் மனசில் இருக்கிற விசுவாசத்தையோ அவிவிசுவாசத்தையோ நான் பூர்ணமாய் அறிவதில்லை. ஆனால் வேதத்தின் அடிப்படையில் அவிவிசுவாசம் தான் இந்த காரியங்களுக்கு பூரா தடை. உடனே அவன் மனசில் இருக்கிற கர்த்தர் அறிந்த பிறகு அவனை வெளியே கூப்பிட்டு போய் ஒரு திருஷ்டாந்தரத்தை காமிக்கிறார். வானத்து நட்சத்திரங்கள் எல்லாம் பாரு, வாக்கு பண்ணுகிறார், இந்த மாதிரி உன் சந்ததியை பெருக பண்ணுவேன். விசுவாசம் இல்லையே. அடுத்தால நீங்கள் 16வது அதிகாரம் பண்ணோன்னா வீட்டு வேலைக்காரியை கட்டிட்டான். ஆண்டவர்கிட்ட போய் சொல்லலாம், என்ன தருவீர்? நான் தர ரெடி, நீ வாங்க ரெடியா? நீ மாம்சத்தின் அடிப்படையில் தேடுத, நான் ஆவிக்குரிய அடிப்படையில் உனக்கு போதிக்கிறேன். நீ மாம்சத்தின் அடிப்படையில் அவனா இவனான்னு இருக்கும்னு நினைக்கிற. நான் இல்லை, உன் செத்த கற்பத்தில் குழந்தைய கொடுக்க நான் வல்லவராக இருக்கிறேங்கிறத நிரூபிக்க போகிறேன். என்ன தருவீர்? அப்புறம் யாரு? விசுவாசத்தின் தகப்பனுடைய கேள்வி, என்னையா தருவீர்? எனக்கு என்ன கிடைக்கும்? என்ன தருவீர்? அநேகருடைய கேள்வியாக தான். நான் 10 வருஷம் ஆகிட்டேன், எனக்கு ஒன்றும் இல்லை, அது இல்லை, இது இல்லை. நானும் அநேக நேரம் நானும் பெரிய பெரிய பரிசுத்தவான் இல்லை. சில நேரங்களில் எனக்குங்க நான் கேள்வி கேட்டிருக்கேன், எனக்கு வீடு எங்கே ஆண்டவரே? அல்லையா, தொட்டுக்கோ தொடச்சிக்கோன்னு வாழ்க்கை நடத்த வேண்டியிருக்கு பல வருஷங்கள். கறிக்கு இருந்தால் புளிக்கு இல்லை, புளிக்கு இருந்தால் கறிக்கு இல்லை. இது என்ன வாழ்க்கை ஆண்டவர்னு கேட்டிருக்கேன். முதல்ல தேவன் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசி, இன்னொரு மனுஷனை பார்ப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம். 19வது அதிகாரம் 27வது வசனம் வாசிக்கலாம். ஆமென். இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு ஆமென் உம்மை பின்பற்றினோமே. ஆமென். எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்றார். போதும். பேதுருவும் பல மாதங்கள் தேவனோடு நடந்துட்டு அவன் கேட்கான். அநேக அற்புத அடையாளங்களை பார்த்தவன், அப்பத்தையும் மீனையும் பெருக செய்து 5000 பேரை போஷிக்க செய்வது பார்த்தவன், கடல் மேல் நடக்கிறத பார்த்தவன், அல்லையா எத்தனையோ குஷ்டரோகிகளை சுகமாக்கதை பார்த்தவன், அற்புத அடையாளங்களை செய்கிறத பார்த்த பேதருக்காக, ஆண்டவரே நான் என் மீன், என் மலை, எங்கள் அப்பா, அல்லையா எங்கள் சொந்த பந்தங்கள், என் வீடு, என் கூடாரம், என் சொத்து சுகம் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தேனே, எனக்கு என்ன ஆண்டவரே கிடைக்கும்? என்ன கிடைக்கும்? ஒன்றும் கிடைச்ச மாதிரி இல்லை. நானும் வாரம் ஜோம் ஒன்று தான் போகிறேன், ஒன்றுமே நடக்கிற மாதிரி இல்லை. எனக்கு என்ன கிடைக்கும்? அல்லேலூயா. அநேகருடைய இருதயத்தில் அதான் கேள்வி, என்ன கிடைக்கும்? என்னையா என்ன கிடைச்சிது அப்படின்னு உலகத்துக்காரங்களும் கேட்பாங்க. நீ வேதத்தில் போய் 10 வருஷம் இருக்கிய, உனக்கு என்ன கிடைச்சிட்டு? நல்ல கேளுங்க. கிறிஸ்துவ ஜீவியம் என்பது வேற, உலக ஜீவியம் என்பது வேற. உலகத்து காரியங்களை கிறிஸ்துவ ஜீவியத்தில் புரிந்து கொள்ளலாம், கிறிஸ்துவ ஜீவியத்தில் உள்ளதை உலகத்துக்காரங்க புரிந்து கொள்ள முடியாது, அவங்க தெளிவுபடுத்தவும் முடியாது. ஆனால் நீங்கள் சரியானபடி தேவனை சேவித்தால் உங்களுடைய வாழ்க்கை குறைவுபடுத்தாலும் அவங்களுக்கு மேன்மையாக தெரியும். நீங்கள் தேவனுக்குள்ளே சரியில்லைன்னா உங்கள் வாழ்க்கை, உங்களுடைய நடக்கைகள், உங்களுடைய ஆசீர்வாதம், உங்களுடைய போக்கு எல்லாமே அவங்களுக்கு இழிவாய் தெரியும். என்ன கிடைக்கணும்னு கேட்கான் பேதுரு. நான் உன்னை மனுஷனை பிடிக்கிறவனாய் மாற்றுவேன்னு சொன்ன ஆண்டவர். அதை நம்பி தான் தேவனுக்கு பின்னால் வரான். என் பின்னே வான்னு சொன்னார். என்னை பின்னே வா, உன்னை மனுஷனை பிடிக்கிறவனாய் மாற்றுவேன்னு சொன்னார் ஆண்டவர். இவன் காத்திருந்து காத்து பார்க்காம ஒருத்தர் கூட பிடிக்கலை. ஆனால் போச்சு, என் வாழ்க்கையே போச்சுன்னு நினைக்கிறான். எனக்கு என்னையா கிடைக்கும்? ஆண்டவர் சொல்லுத பாருங்க, அடுத்த வசனம். மறுஜென்ம காலத்திலே மனுஷகுமாரன் தம்முடைய மகிமையுள்ள ஆமென் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் போது ஆமென் என்னை பின்பற்ற நீங்களும் ஆமென் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் நியாயத்தீர்க்கிறவர்களாக 12 சிங்காசனங்களின் மேல் வீற்றிருப்பீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். போதும். இவன்கிட்ட ஒரு பதில் சொல்றாரு ஆண்டவர். 12 கோத்திர பிதாக்கள் உட்கார்ற இடத்துல என் வலது பட்சத்தில் ஒவ்வொரு ஆளும் இருப்பீங்க.
நீங்கள் அல்லையா அல்லையா துன்மார்க்கனை நியாயம் தீர்ப்பீர்கள் என்று அறிவீர்களோன்னு வேதம் சொல்லுது. உங்களை நான் சிங்காசனத்தில் உட்கார வைக்க போகிறேன். என் பேதர் நினைக்கிறான், பரலோகத்தை கண்டதாரு, சிங்காசனத்தை கண்டதாரு. இந்த உலகத்தில் நான் இழந்திருக்கையா, என்னையா கிடைக்கும்? இந்த உலகத்தில் எனக்கு என்ன கிடைக்கும்? நான் இவ்வளவு தூரம் சேவிக்கிறேன், தன்னைத்தான் வெறுக்கிறேன், சிலுவை சுமக்கிறேன், அவமானத்தை ஏற்றுக்கொள்ளுகிறேன், இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஞாயிற்றுக்கிழமை தோறும் சர்ச்சுக்கு போகிறேன், வெள்ளிக்கிழமை தோறும் கான்ஃபரன்ஸ் ஹாலில் செல்லில் வந்துருந்தேன், ஜெபம் பண்ணுறேன், எல்லாம் பண்ணுறேன். எனக்கு என்ன கிடைக்கும்? அவர் சொல்றார், பரலோகம், பரலோகத்தின் மகிமை, சிங்காசனம், சிங்காசனத்தில் வீட்டிற்கிற காரியங்களை போதிக்கிறார். இவன் மனசுக்குள்ள நினைக்கான், அது இருக்கோ இல்லையான்னு என்னத்தை கண்டாது எப்படி பார்க்க முடியும்? திருஷ்டாந்தரம் இல்லையே, பரலோகத்தை யார் பார்த்தது? அதுக்கப்புறம் சொல்றாரு, அடுத்த வசனத்தை வாசிப்போம். 29. வீட்டையாவது, சகோதரரையாவது, சகோதரிகளையாவது, கப்பனையாவது, தாயாவது, மனைவியாவது, பிள்ளைகளையாவது, நிலங்களையாவது விட்டவன் எவனோ பெற்று, ஆமென், போதும், உலகத்தில் என்னையா எனக்காக எதை இழக்கி அதை திரும்ப பெற்றுக்கொள்வாய். எனக்கெல்லாம் அரியஸ் நிறைய வர வேண்டியது இருக்கு. அரியஸ் வர வேண்டியது எனக்கு பல லட்சம், 100 மடங்கு இல்லை, பல லட்சம், பல கோடிகள் வர வேண்டியது இருக்கு. 100 மடங்குன்னா பல கோடி ஆயிரும். என்ன இழந்திருக்கோம் தேவனுக்காய், என்ன பிரயாசப்பட்டிருக்கோம், அதுதான் உனக்கு கிடைக்கக்கூடியது. என்ன கிடைக்கும்? என்ன கிடைக்கும்? எல்லாம் இந்த பூமியிலும் கிடைக்கும், மறுமையிலும் கிடைக்கும். அநேகர் இந்த பூமியில் ஆசீர்வாதம் கிடையாதுன்னு பிரசங்கிக்கிறாங்க. இல்லை, இம்மைக்கும் மறுமைக்கும் ஆசீர்வாதம். இம்மையிலே 100 தனையாகவும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் அடைவாய். ஐயா, இழக்காம எத்தனையோ ஊழியர்கள் கோடிக்கணக்கில் சம்பாத்தியம் பண்ணி, அதனால அல்லையா ஒரு தம்படி கூட, தம்படினா என்ன வசதி இல்லை, ஒரு தம்படி கூட அவங்களுக்கு லாபம் இராது, மன வேதனையை கொடுக்கும். அல்லையா, கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதோட வேதனையை கூட்டார். ஆனால் என்ன கிடைக்கும்? இதுதான் கிடைக்கும். நீ இழக்கிறது திரும்ப கிடைக்கும். இழந்தால் நீ அல்லையா நித்திய ஜீவனை அடைவாய். யோபு என்ன சொல்றான்னு பாருங்க, 35வது அதிகாரம், யோபுவின் புஸ்தகம், 6வது வசனம். நீர் பாவம் செய்ததால், ஆமென், அதனாலே அவருக்கு என்ன நஷ்டம்? நஷ்டம். உம்முடைய மீறுதல்கள் மிகுதியானாலோ, ஆமென், அதனால அவருக்கு என்ன சேதம்? நல்ல காலுங்க. ஐயா, நான் ஆண்டவரை வெறுத்துட்டு போய் ஒரு நாள் தண்ணி அடிச்சிட்டேனா, எங்கெல்லாம போகுது செய்தி போயிட்டு போகுது. அல்லையா, இந்த ஊழியத்தில் பட்ட பாடுகளை வச்சுட்டு ஊழியமும் வேண்டாம், ஒன்று வேண்டாம்னு போய் தண்ணி அடிச்சிட்டேன். அந்த தண்ணி அடிக்கிறதுனால அவருக்கு என்ன நஷ்டம்? பழைய வாழ்க்கைக்கு நான் போகிறதுனால அவருக்கு என்ன நஷ்டம்? நமக்கு தான் நஷ்டம். நாம் புரிந்து கொள்ளாமல், அறிவு இல்லாமல், அல்லையா தேவனை சேவிக்கக்கூடிய வழிமுறைகள் தெரியாமல் நான் பின்வாங்கினதுனால தேவனுக்கு என்ன நஷ்டம்? ஒன்றும் நஷ்டம் கிடையாது, நமக்கு தான் நஷ்டம். அவர் அழகா யோபு அழகா சொல்கிறாரு. அல்லையா, எலிகு சொல்கிற யோபு பார்த்தி, அல்லையா நீர் பாவம் செய்தால் அதனாலே அவருக்கு என்ன நஷ்டம்? நீ மீறுதல்கள், உம்முடைய மீறுதல்கள் மிகுதியானாலும் அதனாலே அவருக்கு என்ன சேதம் உண்டாக போகுது? அல்லேலூயா, என்ன சேதம் உண்டாக போகுது? ஐயா, இவர் நல்ல பிரசங்கிப்பார், இவர் செத்து போயிட்டாரு, அதனால ஆண்டவருக்கு ஏதாவது சேதமா? ஐயா, 10,000 பேர் நடத்தினார், இவர் 10,000 பேர் நடத்தக்கூடிய சபை நடத்தினார், அவர் செத்து போயிட்டாரு, தேவனுக்கு ஒரு சேதமும் கிடையாது. நல்ல காலுங்க, கல்லுகளினாலே பிள்ளைகளை உண்டு பண்ண தேவன் வல்லவர். கல்லுகளினாலே தேவன் பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவர். அடுத்த என்ன எழுதிருக்கு? நீர் நீதிமானா இருந்தால், ஆமென், அதனாலே அவருக்கு என்ன கிடைக்கும்? அல்லது அவர் உங்களுடைய கையில் என்ன லாபத்தை பெறுவார்? ஆமென். நீ நீதிமானா ஆயிட்டா அவருக்கு என்ன லாபம் கிடைக்க போகுது?
நீதிமானா இருந்தாலும் அநீதிமானா இருந்தாலும் நீ சங்கடப்படுவதோ நீ ஆசீர்வதிக்கப்படுவதோ உன் கரத்தில் இருக்கு. அழகா சொல்லிட்டாரு, ஜீவனையும் மரணம் எப்படியும் உனக்கு முன்னால வைக்கிற, எது வேணாலும் எடுத்துக்க. நீ நல்லபடி நடந்தால தேவனுக்கு பெரிய ஆசீர்வாதம் கிடையாது. அல்லையா நீ நீ பாவம் செய்ததுனால அவருக்கு அவர் தீமையும் கிடையாது. அடுத்த நிலையில் இருக்கு. ஆமீன். என்ன கிடைக்கும்? என்ன லாபத்தை பெறுவார்? உம்முடைய பாவத்தினால் உம்மை போன்ற மனுஷனுக்கு நஷ்டமும் நீதினால் அவன் நீ பாவம் செஞ்சா மனுஷனுக்கு தான் நஷ்டம் உண்டாகும். நீ நீதி செய்தனா மனுஷனுக்கு தான் லாபம் உண்டாகும், எனக்கு ஒண்ணும் இல்லை. அநேகர் என்ன கிடைக்கும் அநேகர் என்ன நினைக்கிறாங்க, அல்லையா ஜோம் பண்ணி உபவாசம் இருந்து ஒடுக்கி ஆண்டவர் கையில இருந்து இல்ல, கிரியைகளினால் அல்ல. அந்த கிரியை எதுக்கு? நான் தேவ பக்தியா இருக்கிறேன், தேவனை சார்ந்து இருக்க வேண்டும், எனக்கு விசுவாசம் பெருக வேண்டும், பரிசுத்தம் பெருக வேண்டும் என்பதற்காக தான் நான் தேவனை சார்ந்து இருக்கிறேன். நீங்க உபவாசம் இருந்தனால அவருக்கு என்ன லாபம்? நான் உபவாசம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லல, அதை வச்சு தேவன்கிட்ட ஏதாவது வாங்கிடலாம். கிரியைகளினால் அல்ல, கிருபையினால். அநேகர் அது புரிந்து கொள்ளல. கிரியை செய்து தேவனிடத்தில் வாங்கிடலான்னு பார்க்குறாங்க, முடியாது. உண்மைத்தன்மை, கிருபை, அல்லையா நன்றியோடு கூட தேவ சத்தியம். கிரியைனாலன்னா அந்த விதவைப்பட்ட 2 பைசாவை பார்த்துட்டு அவளை ஆசீர்வதித்திருக்க மாட்டார், அவளை அதிகமாக போட்டாருன்னு சொல்ல மாட்டாரு. கிரியைகள்னால பல லட்சம் போட்ட அவன் சொந்த துட்டில் இருந்து போனான், ஜீவனுக்கு ஏதுவான். அப்போ அர்ப்பணிப்பு. அல்லேலூயா. அடுத்த 9வது வசனம் என்ன இருக்கு? அநேகரால் பலவந்தமாய் ஒடுக்கப்பட்டவர்கள் ஆமென் முறையிட்டு வல்லவருடைய உயர்த்தின் நிமித்தம் அலறுகிறார்கள். ஆமென். போதும். அடுத்த 100 வசனத்தை வாசிப்போம். 21வது அதிகாரம், யோபு 21வது அதிகாரம். ரைட், நேரம் ஆகிட்டு, நான் 30 நிமிஷம் ஆகிட்டு. நிறைய மல்கியாவில் எடுத்து வாசிப்போம். நான் 2 அதிகாரம் 2 இதை படிச்சது. மல்கியா 3வது அதிகாரம். செல்ல யாராவது வாசிங்க, உறங்கிடக்கூடாதுங்க. செல்ல வாசிங்க. செல்ல வாசிங்க. 3வது அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து. ஆமென். கர்த்தர் சொல்லுகிறார், என்ன பேசணுமா அதுக்கு கீழே வருது. ஆமென். நீங்க வாயில மனசுல நினைச்சாலே அது பேச்சுக்கு வந்துடும். இருதயத்தின் நிறைவினால் வாய் பேச ஆரம்பிச்சிடும். யாரும் கேட்கலனால தனக்குள்ள பேச ஆரம்பிச்சிருவீங்க. அடுத்தால யார் சொல்றா? தேவனை சேவிப்பது விருதா? அவருடைய கட்டளைகளை கைக்கொள்ளுகிறதுனாலும் நடக்கிறதுனாலும் அநேகருடைய நிலைமை தான். உபவாசத்தை இருந்து சரீரத்தை ஒடுக்குறதுனால என்ன பிரயோஜனம்? நான் ஒடுக்கக்கூடாதுன்னு சொல்லலை, ஆனால் அதனால் கிரியை நடப்பிக்கணுங்கிறது தான் தப்பு. கிருபையினால தான் கிரியை உண்டாகுமே தவிர உங்கள் கிரியினாலே அல்லையா நீங்கள் கிரியை செய்தேன்னா கிருபை கிடைக்கும். அந்த கிருபையினாலே காரியங்கள் நிறைவேறும். ஆனால் நான் உபவாசம் இருந்து கையில் இருந்து பிடிங்கி எடுத்துருவேன், அது முடியாத காரியம். நீங்கள் ஆண்டவரை பெரிய குஷிப்படுத்தவும் முடியாது, அவரை அல்லையா கிளுகிழுப்பு ஊட்டவும் முடியாது, அவரை அதெல்லாம் முடியாது. அவர் சர்வ வல்லமை உள்ளார். அவன் அழகா சொல்றான் மல்கியா, தேவனை சேவிப்பது விருதா,
அவருடைய கட்டளைகளை கைக்கொள்ளுகிறதுனாலும் சேனைகளின் கர்த்தருக்கு முன்பாக துக்கிட்டு மனம் திரும்பி பாவ மன்னிப்பை கேட்டு நடக்கிறதுனாலும் என்ன பிரயோஜனம்? அல்லேலூயா. அடுத்தால நிலை இருக்கு. ஆமென். தீமை செய்கிறவர்கள் எல்லாம் திடப்படுகிறார்கள். ஆமா, நல்ல உலகத்துக்காரங்களாம் அநீதியா நடக்க நல்லா இருக்கான், அகங்காரிகள் நல்லா இருக்காங்க. வேதம் சொல்லுது தீமை செய்கிறவர்கள் திடப்படுகிறார்கள், தேவனை பரீட்சை பார்த்தாலும் விடுவிக்கப்படுகிறார்களே என்று நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. அதுக்கு அடுத்தல என்ன எழுதிருக்கு? பேசிக்கொள்வார், கேட்பார். ஆமென். போதும். அதுக்கு அடுத்த வருஷம் சொல்ற சம்பத்தை சேர்க்கும் நாளில் அவர்களை சேர்ப்போம்லாம் எழுதியிருக்கு. அல்லேலூயா. என்ன சம்பத்தை எங்க சேர்க்க போறாரு? செத்த பிறகு அல்லது அவர் வருகையில் நம்மளை போய் பரலோக, அது ஒரு சம்பத்து. ஆனால் நீங்க பரலோக ராஜ்யம் இந்த பூமியிலே வாழ்ந்தாக வேண்டும். அந்த பரலோக ராஜ்யத்தில் நானும் பிரவேசிக்கணும். எஸ், அதுதான் பெரிய பாக்கியம். பூமியில் தேவனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுவது, தேவனுக்கு உள்ளே உட்படுவது, தேவனுடைய ஆளுகைக்கு உட்படுவது, அதுதான் ரொம்ப முக்கியம். அது இருந்தால் தான் இந்த பூமியில் நீங்கள் தேவனுக்காய் வாழ, சமாதானமாய் சந்தோஷமாய் வாழ முடியும். இந்த கேள்விக்கு பதில் அதான். இன்னொரு வசனத்தை வாசிக்கணும். நேரம் கடகடன் போது, அதனால ஒரு வசனத்தை வாசி முடிக்கிறேன், 2 வசனத்தை வாசி முடிக்கிறேன். கொரிந்தியரின் புத்தகம் 15வது அதிகாரம், 1 கொரிந்தியர். எவ்வளவு சீக்கிரமா நேரம் போயிடுது. 34வது வசனம், 32வது வசனம். சொல்லுகிறேன். ஆமென். போதும். இதுக்கு ஒரு நிமிஷம். இதுக்கு அர்த்தம் என்னன்னா, மனுஷருக்குள்ள இருக்கிற துஷ்ட முறைகளாகிய பிசாசோடு நான் போராடினேன். நம்ம மனுஷனை பார்க்காம ஆவியை பார்க்கணும். மனுஷனுக்குள்ள இருக்கிற பரிசுத்தாவியின் மூலமாய் நமக்கு பலனும், மனுஷனுக்குள்ள இருக்கிற அசுத்தாவி மூலமாய் நமக்கு தாக்குதலும் பலவீனமும் உண்டாகும். இதே மாதிரி நான் துஷ்ட மிருகங்களாகிய பிசாசோடு, மனுஷனுக்குள்ள இருந்த பிசாசோடு போராடினேன். அதனால எனக்கு என்ன பிரயோஜனம்? நான் இந்த ஊழியத்தை செய்தேன். இந்த ஊழியத்தில் எத்தனையோ மனுஷர் மூலமாய், செய்வனை மூலமாய், அல்லையா வன்கண் மூலமாய், பேச்சுகள் மூலமாய் நான் தாக்கப்பட்டேன். அவன் பேசல, அவன் செய்வனை வைக்கல, ஆனால் பிசாசின் கிரியைகள் அது. அதனால ஆண்டவருக்கு என்ன பிரயோஜனம்? எனக்கு தான் பிரயோஜனம். உனக்கு என்னையா பிரயோஜனம்? அடுத்த என்ன எழுதிருக்கு? மரித்தோர் உயிர் தொழாவிட்டால் புசிப்போம், குடிப்போம் என்று சொல்லலாம் அல்லவோ? சொல்லலாமே. அப்போ உயிர் தெழுதல் தான் எனக்கு முக்கியமாக இருக்கு. 2 உயிர் தெழுதல். இந்த பூமியிலே மாம்சத்துக்கு செத்து ஆவியிலே பிழைப்பது, அங்கே ஆவியையும் ஜீவனையும் தேவனிடத்தில் ஒப்படைத்து அங்கே மறுரூபமாவது 2வது உயிர் தெழுதல். ஏன்னா இந்த பூமியில் உயிர் தெழுகிறேன். நான் துஷ்டமிர்களோடு போராடினதுனால என்ன லாபம் கிடைச்சது? ஆனால் அநேகருக்கு அது தெரியாம பாருங்க பிரதர், ஒரே பிசாசு போராட்டம், ஒரே அலுலியா பக்கத்து வீட்டுக்காரி போராட்டம். இது எதுக்கு? நீ பிசாசோடு யுத்தம் செய்து ஜெயிக்கணும். ஜெயிச்சேன்னா நீ உயிர் தெழுதலுக்குள்ள, அல்லது உயிர் தெழுதலில் நீ பங்கு பெற்றிருந்தால் நீங்கள் பலப்பட போகிறீர்கள். ஆவிக்குரிய முறையில் பலப்பட போகிறீர்கள். யுத்தம் எல்லாருக்கும் சொந்தம். எல்லாருக்கும் தேவன் நியமித்திருக்கிறார். அதன் காலத்தில் அந்த யுத்தங்கள் நடக்கும். நீ எதை சார்ந்து எப்படி ஜெயிக்கிற, அதான் முக்கியம். என்ன கிடைக்கும்? ஒரு புண்ணாக்கும் கிடைக்காதுப்பா. ஆவிக்குரிய தர்மம் மட்டும் தான் கிடைக்கும்.
அதன் மூலமாய் நீங்கள் உலகத்தில் எல்லா ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ள வேண்டும். நீங்கள் அல்லேலூயா ஆவிக்குரிய தன்மையில் முன்னேறி போய் உலகத்தில் வாழ்ந்து அந்த அல்லேலூயா ஆவிக்குரிய முறையிலான உலகத்தை நீங்கள் சுதந்திரிக்க வேண்டும். அநேகர் அந்த அல்லேலூயா தேவனை தெரிந்து கொள்ளுகிறவர்கள் ஆவிக்குரிய தன்மைக்கு வராமல் உலக ஆசீர்வாதத்தை தேடுகிறார்கள். ஆனால் தேவ தன்மைக்குள்ள அல்லேலூயா தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமோ, அல்லேலூயா தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமோ முதல்ல ஆவிக்குரியதை தேடி பிறகு உலக ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கிறார்கள். அப்படி தேவனை தெரிந்து கொள்ளுகிற ஜனம் உலக ஆசீர்வாதத்தை தேவனை தேடும் பொழுது அந்த உலக ஆசீர்வாதம் பெற்ற உடனே அவர்களால் ரொம்ப நாள் அதை அல்லேலூயா